ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை எத்தனை விதமான ரிஷிகள், எத்தனை விதமான மகாத்மாக்கள், எத்தனை விதமான பாகவதோத்தமர்கள், எத்தனை விதமான பக்தர்கள், எத்தனை விதமான முனிவர்கள், எத்தனை விதமான அனுபவங்கள், எத்தனை விதமான வியாக்கியானங்கள், எத்தனை விதமான அருள். என்னடி திருமங்கை எப்படி பார்க்குற? இல்லை, எத்தனை விதமானதே நீ எத்தனை விதமா சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தேன். ஓ அப்படியா? சரி சொல்லு சொல்லு. ஓம் பாணியில நீ சொல்றாய். எனக்கு பிரமிப்பா இருக்கு திருமங்கை. திருப்பாவை ஒரு பெரிய சாகரம், பிரேம சாகரம். அழகா சொன்னா கோபாலசுந்தரி, பிரேம சாகரம். நிஜமாவே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அதேதான் அன்பு கடல் நம்முடைய ஆண்டாளுடைய திருப்பாவை. கண்ணனே அதுல அழகா நீந்தி கழிக்கின்றான். கண்ணோட சேர்ந்து பக்தர்களும் ஆனந்த கழிப்புல தழைக்கிறார்கள். நமக்கு பாக்கியம், வருஷா வருஷம் மார்கழியில ஆண்டாளுடைய திருப்பாவைய நிறுத்தி நிதானமா ரசிக்கிற ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்கு. ஏண்டி கோபாலசுந்தரி, உனக்கு என்ன அவ்வளவு பிரீத்தி இந்த திருப்பாவை மேல? அது ரொம்ப சுலபமா இருக்குல்ல, முக்கியமா 30 பாட்டு தானே. ஆனா உண்மையை சொல்லு, உனக்கு திருப்பாவை தான் ரொம்ப பிடிக்குமா? பிரபந்தத்துல வேற ஏதானும் உண்டா? ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்ணினுன் சிறுத்தாம்பு. ஆமா கோபாலசுந்தரி, ஏன் கண்ணினுன் சிறுத்தாம்பு உனக்கு பிடிக்கும்? அது குருமகிமா இல்லையா திருமங்கை? எனக்கு கண்ணினும் சிறுத்தாம்பு அவ்வளவு ஈடுபாடு. ஏன்னு கேட்டா, குருவே சர்வம் அப்படின்ற அழகான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது, புரிய வச்சது கண்ணினும் சிறுத்தாம்பு. அதுல மதுரை கவி ஆழ்வார் சொல்ற மாதிரிதான், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் குருகோர் நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமதூரும் என்னாவுக்கே அப்படின்ற மாதிரி குரு சர்வசிரேஷ்டம். அதனால இப்ப நம்மாழ்வார் சொன்னதுனால கிருஷ்ணன் மேல் அபிப்பிராயம் அப்படின்னு மதுரை கவி சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி எனக்கு குருஜி அம்மா வழியாக நான் அடைஞ்ச மிகப்பெரிய தனம் திருப்பாவை. யோசிச்சு பார்த்தா எனக்கு குருஜி அம்மா சொல்லி கொடுத்த ஒன்னே ஒண்ணு திருப்பாவை தான். ராமாயணம், பாகவதம் இதெல்லாம் விட என் மனசுல ஆழமா திருப்பாவையத்தான் விதைச்சார்கள். முதல்ல நான் ரசிச்சு பேசினதும் திருப்பாவை அல்லவா? அதனாலேயே ஒரு ஏற்றம். அதுவும் ஆண்டாள் தானே, ரொம்ப அழகா பிடிவாதம் பிடிச்சு ரங்கனை அனுபவிக்கிறவள். அவளுடைய அந்த பிடிவாதம் எனக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும். உலகத்துல எல்லாருக்குமே பிடிவாதம் உண்டு. அது சின்ன சின்ன விஷயங்கள்ல, அல்ப விஷயங்கள்ல பிடிவாதம் இருக்கும். ஆனா கிருஷ்ண விஷயத்துல இப்படி ஒரு பிடிவாதம் 5 வயசுல அந்த பிடிவாதத்துக்காக
விடியற் காலம்பர 5 மணிக்கெல்லாம் 5 மணிக்கு முன்னாடியே எழுந்து 5 வயசுல இவ்வளவு பேரை கூட்டிண்டு விரதம் இருக்கணும்லாம் தோன்றதுன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு எனக்கு. அதனால கிருஷ்ணனை அடையணும், கிருஷ்ணனை அனுபவிக்கணும், கிருஷ்ணனை விதவிதமா ரசிக்கணும், கிருஷ்ணனோட வாழணும், கிருஷ்ணனோட குரல் கேட்கணும், கிருஷ்ணனோட விளையாடணும், கிருஷ்ணனோட சாப்பிடணும், கிருஷ்ணனோட படுத்துக்கணும், கிருஷ்ணனோட தூங்கணும், எப்படி எல்லாமே கிருஷ்ணனோட அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எனக்கு பெரிய ஒரு உதாரணமா ஆண்டாள் தான். அதனாலே திருப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு 30 நாளைக்குள்ள இவ்வளவு பேரை எழுப்புற ஒருத்தி அவளாதான் இருக்கும். 11 பேரை எழுப்பி நந்தகோபர், யசோதா மாதா, பலராமர், கிருஷ்ணன், நப்பின்னை, கிட்டத்தட்ட ஒரு 16 பேரை எழுப்பிடுறா. 30 நாளைக்குள்ள 16 பேருக்கு சுப்பிரபாதம். அதுலயும் கண்ணனுக்கு அவ்வளவு பெரிய சுப்பிரபாதம் இந்த திருப்பாவையில தானே இருக்கு. அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அவளுடைய அந்த அன்பு, எல்லாரும் கண்ணன் அனுபவிக்கணும்ன்ற அவளுடைய அழகான அந்த முயற்சி, அவளுடைய அழகான அந்த அக்கறை, அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அதனாலே அவள் மேல ஒரு தனி மரியாதை. பரவாயில்ல. திருப்பாவைய பத்தி இவ்வளவு புரிஞ்சு வச்சுருக்கேன். இல்ல இல்ல, இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும் திருமங்கை. என்ன பாதிச்ச எனக்கு பிரமிப்பா தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன். போலாம். ஆமா, ஒவ்வொரு நாளும் ஆண்டாளை பார்க்கறதே சுகம். ஒவ்வொரு நாளும் அவள் அழகு எப்படி மிளிர்றது பாரு. என்ன இளமை அவளுக்கு. அவள் முகத்துல எவ்வளவு பிரசன்னம், எப்பொழுதுமே சிரிச்ச முகம். முகத்துல இம்மி அளவு கூட கடுகடுப்பு கிடையாது, யார் மேலையும் கோபம் கிடையாது. ஆண்டாள தியானம் பண்ண இந்த குணங்கள், இந்த மனசு, இந்த செயல்கள் எல்லாமே நமக்கும் வந்துடும் இல்லையா திருமங்கை? ஆமா கோபால சுந்தரி, யத்பாவம் தத் பவதி. எதை பாவிக்கிறோமோ அதுவாக ஆகிறோம், அது பவிச்சிடும். ஆண்டாள்னு பாவிக்கிறது இல்லை, ஆண்டாளுடைய அந்த அழகான விஷயங்களை, அவளுடைய ஹிருதயம், அவளுடைய தமிழ், அவளுடைய காதல், அவளுடைய அக்கறை, அவளுடைய பிடிவாதம், இது ஒரு பெரிய சந்தோஷம். வா வா போலாம். எப்படி நிக்கிறா பார் செல்லக்குட்டி, ஜம்முன்னு. என்ன அழகான திருத்தோள்கள் அவளுக்கு, என்ன அழகான திருமுக மண்டலம், எத்தனை அழகான செங்கனிவாய், என்ன எடுப்பான மூக்கு, எத்தனை அழகான காதுகள், எவ்வளவு ஜோரான நீண்ட கருங்கூந்தல், எத்தனை அழகா அவள் அந்த வஸ்திரத்தை உடுத்தின்னு இருக்கா. அவ அடுத்து எழுந்து வந்த அந்த கசங்கின வஸ்திரம் கூட எவ்வளவு அழகா இருக்கு. அது கூட ஒரு ஒரு காம்பீரியம் இருக்கு அவளுக்கு. அந்த கிருஷ்ண பத்தினின்ற ஒரு காம்பீரியம் இருக்கு. இது மாதிரி செல்வ பெண்டாட்டி அவள். அந்த ஒரு அழகு நளினம், அந்த ஒரு நடை, எல்லாத்துலயுமே ஒரு பெண் சிங்கம், அழகி. அதுவும் ஆண் சிங்கம் நிக்கிறதே நம்ம யதிராஜன் ஜியர், திருப்பாவை ஜியர் நிக்கிறாரு. சிஎம் நாளே சிங்கம் தானே, திருப்பாவை ஜியர் நிக்கிறார். அவர் என்ன காம்பீரியம். அதுவாவே ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மங்கள் இவா 2 பேருமே. நீயும் அது யார் வேண்டான்னா, நான் ஸ்ரீ வைஷ்ணவ சிங்கம்லாம் இல்லப்பா, கிருஷ்ணதாசி அது போதும், கிருஷ்ண பக்தை அது போதும், கிருஷ்ண அடிமை, கிருஷ்ண சொத்து.
இப்படி இருந்துட்டா கண்ணன் வேணும் பொழுது வேண்டியபடி எடுத்து உபயோகப்படுத்திப்பான் இல்லையா? அதுதான் எனக்கு வேணும். அடிங்க அப்படின்னு கூப்பிடணும், பக்கத்துல போகணும், இப்படி பார்க்கணும், என்னடா அப்படின்னு கேட்கணும், என்னடி அப்படி அவன் உதட்ட கிள்ளணும், என் கண்ணத்தை ஒரு கடி கடிக்கணும், ஏன்டா கடிச்ச, நீ என்னுடைய சொத்து அப்படிதாண்டி கடிப்பேன் என்ன அப்படின்னு அவன் மிரட்டணும். திடீர்னு என் தலைமுடியை பிடிச்சு இழுக்கணும், பின்னலை பின்னின்று இழுப்பான், அடி இங்க அப்படின்னு என்னை இழுத்துட்டு போகணும். அவன் இஷ்டமாக, அவன் சொத்தாக, அவனுக்கு பிடித்தா போல நான் வாழ்ந்தால் எனக்கு அதுவே பரமானந்தம், அதுவே பிரம்மானந்தம், அதுவே போதும். பண்டி அப்படின்னு அவன் சொல்லணும். அவன் கையை கட்டி நில்ல, நீ கையை கட்டி நிக்கணும். படுறி அப்படின்னா படுக்கணும், எழுந்துடுறீங்கன்னா எழுந்துக்கணும், உட்காருடினா உட்காரணும். அவன் இட்ட வழக்காக, நமக்கு எவ்வளவுதான் லட்சியம் திருமங்கை, அவன் இட்ட வழக்காய் இருந்துட்டால் போதும், வேற எந்த அடையாளமும் வேண்டாம், உலகத்துக்கும் எந்த அடையாளமும் தரவும் வேண்டாம், தெரியவும் வேண்டாம். நானும் என் கண்ணனும் அப்படியே ஒரு அழகான ஜோரான வாழ்க்கை, கடல்ல வாழக்கூடிய ஒரு மீனுடைய வாழ்க்கை வெளியில இருக்கு, யாருக்குமே தெரியாதில்லை. கடல் ஆழத்துல வாழக்கூடிய சில உயிரினங்கள் சரி எங்கேயோ காட்டுக்குள்ள, அவ்வளவுதான் ஆண்டா சொல்ற மாதிரி புற்றளவு அல்குள் புனமையில எங்கேயோ ஒரு நல்ல பாம்பு எங்கேயோ ஓரத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் இல்லையா, யாருக்கும் தெரியாமல். அந்த மாதிரி குறிஞ்சி பூ போல எங்கேயாவது ஒரு ஓரத்துல பூத்துண்டு படைத்த அவன் அனுபவிக்கும்படியா இருந்தா போது. உலகத்துல தெரிஞ்சு உலகத்தும் கொண்டாடி எத்தனை வருஷம் ஞாபகம் இருக்க போது உலகத்துக்கு, நம்மளெல்லாம் 50-100 வருஷங்கள், அதுக்கப்புறம் யாரும் தெரிய போறது, தெரிஞ்சாலும் பெருசில்லை. அதனால அவன் சொத்தாக, அவன் கை புல்லாங்குழலாக, அவன் ஆசைப்பட்டு எப்ப வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அவன் உடைமையாக இருந்துட்டா போதும். அவன் உடைமை, குட், ஜோர் ஜோர். தெரியாது திருமங்கை, இப்படிதான் இருக்கணும்னு ஆசை, அவனே இருக்க வைப்பான், அவ்வளவுதான். கோபாலசுந்தரி என்ன ஒரு தத்துவமா, அப்படிலாம் இல்லை ராமானுஜரண்ணா, மனசுல தோன்றது திருமங்கை கேட்டா சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்டாள் அழகா இருக்கடி, ரொம்ப அழகா இருக்காய். ஆமாண்டி, அழகா இருந்தா தானே கண்ணனுக்கு பிடிக்கும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நினைக்கணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள் பண்ணணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி பக்தி பண்ணணும். அதுல அவங்க எப்பொழுதும் அழகா, பிரசன்னமா, சந்தோஷமா, திருப்தியா, நிம்மதியா, குதூகலமா, கோலாகலமா, உற்சாகமா அப்படி இருக்கணும். சரிடி ஆண்டா, சரி சரி வா போலாம். நீ குளிர் ஜாஸ்தியோ? எனக்கு அப்படி தெரியலையே திருமங்கை, உனக்கு குளிர் விட்டு போச்சுடி, உனக்கு குளிர் விட்டு போச்சு. ஆமா, எனக்கு எப்படி குளிர் இருக்கும், நான் அந்த திருமங்கை தோழியாச்ச, உன் கூட சேர்ந்தா குளிர் இருக்குமா? கத்தியை எடுத்து பகவான் கேட்டுல வச்சு மிரட்டுறவனி, அப்போ உன் கூட இருந்தா எனக்கு அந்த திமிரு வரத்தானே செய்யும். சகவாச தோஷம்னு சொல்றியா, இது சகவாச சந்தோஷம். கொழுப்புடி கோபாலசுந்தரி உனக்கு, நம்ம கோஷ்டி அப்படி தானா அந்த கொழுப்பு வரும், வரணும். இந்த கோபாலசுந்தரி இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்காய், அது கிருஷ்ண மார்க்கம், அது அப்படிதான். சமத்து வா, திருமுக்குளம் அழகா தீர்த்தமாடணும், வா வா. எப்படி கோபாலசுந்தரி கண்கள்ல கண்ணீர். அண்டாள் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோண்டி, ஒவ்வொரு நாளும் எத்தனை ஸ்ரத்தையோட ஐஷண்ட வந்து யார் திருமுக்குளத்தில் எங்களெல்லாம் நீராட்ட போறார்கள். உன்னை விட்டா வேற யார் எங்களுக்கு எப்படி உண்டு? இந்த கருணைக்கெல்லாம் ஒன்னும் சொல்ல தோணல,
உன்னை சேவிக்கிறேன், அவ்வளவுதான். இதற்கு மேல வேற ஒரு தகுதியும் இங்கு எனக்கு இல்லை. இதுதான் உண்மை. சரி, முதல்ல அழகா தீர்த்தமாடு. ஆண்டா ஆண்டா, கொஞ்சம் இல்லை அப்படி இந்த படியில எதுக்குடி? திருவடியை கொஞ்சம் அப்படி இந்த குகன் ராமச்சந்திரமூர்த்தி திருவடியை அலம்பினா போல ரொம்ப நாள் ஆசை உன் திருவடியை தொட்டு அப்படி பாத பூஜை பண்ணணும்னு. கொஞ்சம் அனுமதி கொடுப்பியா? ஏண்டி சிரிக்கிற திருமங்கை? அடி, அனுமதி கொடுக்கறதுனால தாண்டி படித்துறையில நிக்கிறா, அப்படியே அலம்ப வேண்டியதான திருவடிய. பாத்தியா திருமங்கை, இதுக்கு தாண்டி நீ வேணும். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், சரணம் சரணம். ஆண்டாள் உன் திருவடி என் சேவடி செவ்வி திருக்காப்பு. என்ன அடி, கண்ணனே ரசிக்கும்படியான அழகான திருவடி உடையவளே. என்னைக்குமே இந்த கோபால சுந்தரியும் அவளை சேர்ந்தவர்களையும் உன் திருவடியிலேயே வச்சுக்கோ. எற்றைக்கும் ஏழு பிறருக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உமக்கே நாமாச்செய்வோம். அவ்வளவுதான் ஆண்ட. சரி, குழி முதல்ல தீர்த்தமாடுற வழிய பாரு. ஆண்டா, உன்னோட திருவடி அலம்பின தீர்த்தத்தை கொஞ்சம் அப்படி ஸ்வீகரிச்சுக்கிறேன். எனக்கும் குடுறி. திருமணி உனக்கு எதுக்குடி? அடி, நம்ம ஆண்டாள் திருவடி ஜலம் கிடைக்குமா? நீ இப்படி ஆயிட்டியா? நான் எப்பவுமே அப்படிதான். நீ தான் இப்ப மாறி இருக்க. அப்படியா? பண்ணி சொல்லி திருவங்கை, என்னமோ நான் தான் பெரியவள். அப்பப்போ ஒரு நினப்பு வருது. அந்த திமிரை அடக்கிறதுக்கு நீ தான் சரியான ஆளு. அப்பாடா, இந்த குளிர்ச்சியில இந்த விடியற் காலையில ஆண்டாள் பார்த்துண்டு தீர்த்தமாடுற சுகமே தனி சுகம். அதோ பறவைகளுடைய அழகான சப்தம், வாசல் தெளிக்கிறவாளுடைய அழகான சப்தம், மண் வாசனை, வாசல்ல அந்த சாணி மேல இருக்கக்கூடிய இந்த பூசணிப்பூ, என்ன அழகுடி நம்ம ஊர். மாடுகளுடைய சப்தம், பால் கறக்கிற சப்தம், இதோ சங்கொலி சப்தம், மாடுகள் கட்டியிருக்கக்கூடிய மணியினுடைய சப்தம், நம்ம தோழிகளுடைய கால்களுடைய சலங்க சப்தம், அழகான கை வளையல்கள் சப்தம், ஜோர் ஜோர் தயிர் கடையிற சப்தம், அவ்வளவு மங்களகரமா ஆரம்பிக்கிறது. நம்ம ஊர் தாண்டி. ஆமா, வா வா போலாம். கோவில் எவ்வளவு அழகா இருக்கு. வாசல் அடைச்சு எவ்வளோ பெரிய கோலம். கோலமா கோலமா? கோலம் கோலம். என்ன அழகா போட்டிருக்கா. அப்பா, எத்தனை பேர் ஆண்டாள் அப்படியே பார்த்து சேவிக்கிறா பாரு. ஜோடி பாக்கியம்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்காரா. ஏதான ஒரு ஜென்மால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அப்படியே பிறந்து இங்கேயே வாழ்ந்து நித்தியம் ஆண்டாளை சேவிச்சுட்டு ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு ரங்கன் தான் அனுகிரகம் பண்ணும். ஏன் வட்டப்பத்திர சாமி பண்ணப்படாதா? எல்லாரும் பண்ணட்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு ஜென்மா கிடைச்சா போதும். அங்கோ பசங்களா, இதோ பாரடி ஆண்டாள் இன்னைக்கு எப்படியும் சீக்கிரமா தயாராகணும்னு பார்த்தாலும் என்னவோ ஒரு விளையாட்டு காட்டிண்டே இருக்கான் பகவான். பாத்தியா, நீ வந்துட்டாய், ஆனா அவன் பாரு என்னமோ உன்னுடைய பாசத்துக்காக காத்துருக்கிறா போல காத்துருக்கான் பாரு. அது பாரு, இன்னைக்கு தாயாரெல்லாம் தயாராயிட்டார். இந்த வட்டப்பத்திர சாயி மட்டும் இன்னும் தயாராகல பார். நீ பாரு, நான் கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் இதோ வந்துட்டேன். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளித்த மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய்
மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். திருமங்கை யாருடி இவ? புது பொண்ணு, ரொம்ப உரிமையா ஆண்டாள் பக்கத்துல வந்து நிக்கிறா. ஏன் கோபால சுந்தரி, பொறாமையா? ஏன் உனக்கு தான் ஆண்டாள் உரிமையுடையவளா? சத்தியமா இல்லை திருமங்கை. அந்த தப்பு ஒரு நாளும் பண்றதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவள் தன்னுடைய கருணையினாலே அவள் பக்கத்துல நிக்க வைக்கிறாள். உன் பக்கத்துல நின்று இருக்கேன்னா உன் அருள். சுவாமி ராமானுஜர் அண்ணான்னு கூப்பிட்டு இருக்கேன்னா அவருடைய அருள். இவ்வளவு அழகான இந்த திருப்பாவை கோஷ்டியில அடியேனுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குன்னா ரங்கராஜனுடைய கிருபை. வேற என்ன சொல்ல? யாரும் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நிச்சயமா பொறாமையோ கோபமோ இல்லவே இல்லை. அப்படி இருந்த ஆண்டாள் கோஷ்டியில் இருக்கிறதுக்கு அருகதை கிடையாதேடி. பரவாயில்லையா கோபால சுந்தரி? திருமங்கை அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த பாடம் ரொம்ப அழகா ரொம்ப வசீகரமா இருக்கா, அதான் கேட்டேன். சுவாமி ராமானுஜரே சௌக்கியமா? நீர் யதி சன்னியாசி சௌக்கியமான்னு கேட்கக்கூடாது, இருந்தாலும் உரிமையில அக்கறையில கேட்டுவிட்டேன். அடி பொண்ணே ஆண்டாள் எப்படி இருக்காய்? என்ன இருக்கேன், இல்லை உங்க ஆசீர்வாதம். திருமங்கை என்ன அதுக்கப்புறம் அழகா அந்த பக்கம் வரலாமே? வேதவியாசர் என்ன கோபால சுந்தரி? நான்லாம் வரக்கூடாது இங்க. நான் அப்படி சொல்லுவேனா? அது நீங்க வந்தீர்கள் அப்படின்னு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஏன்? அது பத்ரிகாசிரமம், மானா, வேதவியாச குகை. பத்ரி வரதே உங்களுக்காக தானே. நீ வரையா கூட வருவாள்ல உன்னை வேதவியாச குகை வான்னு வந்து இழுத்துட்டு வர்றாளா? அது உங்க ஆசீர்வாதம். ஒவ்வொரு தடவையும் விதவிதமா பாகவதம் அனுபவிக்கிறியோ, உங்க பாகவதம் அந்த குகையே பாகவத மாதா இல்லையா? அதனால ஒரு தனி சந்தோஷம். நான் சேவிக்கிறேன். எப்பொழுதும் பத்ரிகாசிரமம் வரணும், உங்க குகையில வந்து கொஞ்ச நேரம் உட்காரணும். பத்ரிகாசிரமத்துல ஒளிஞ்சிருக்கக்கூடிய நிறைய ரகசியங்களை பார்க்கணும். இன்னும் இன்னும் நிறைய தபஸ் பண்ணணும். ஏன்னா பாகவத் நிறைய பேர் பத்ரிகாசிரமம் வந்தார்கள் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. அதனால நேற்று கூட நம்ம குபேரன் வந்திருந்தார். நம்ம குபேரன் நீ எப்படி சொல்ல மாட்டியே? அது பத்ரிநாதனுடைய ஆள் அப்படின்றதுனால இப்ப கொஞ்சம் மரியாதை. யாருடைய தகுதியையும் நீ தீர்மானிக்காது கோபால சுந்தரி. பகவான் ஒவ்வொருத்தருக்கான தகுதியை கொடுத்து அந்த ஒரு நிலைமையில உட்கார வச்சிருக்கான். அடுத்தவர்களுடைய தகுதியை தீர்மானிக்கிற தகுதி எனக்கு இல்லை. புரிஞ்சது வேதவியாசரே? அந்த எண்ணம் நிறைய வரணும். யாருடைய தகுதியையும் தீர்மானிக்காதபடி நான் என் தகுதியை உணர்த்திக்கணும், உயர்த்திக்கணும், உணர்ந்துக்கணும். அப்படி பண்ண இன்னைக்கு நான் சொல்லலாமா? அஹோ பாக்கியம் எங்களுக்கு. கிருஷ்ணன் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கிச்சாப இல்லையா? அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. அடி நப்பின்னை, நீ எதுக்கு அப்படி நிக்கிற? வா இங்க. பின்னை பிராட்டி அடி திருமங்கை. வேதவியாசர் பொய் சொல்ல மாட்டாரு. ஓ அதான் அவ்வளவு அழகா வசீகரமா இருக்காளா? என்ன நீ எங்க இந்த கோஷ்டியில? அது ஆண்டாள் எழுப்பினா
வந்துட்டேன். கண்ணன் எழுந்துக்கல. சரி, அவர்களோட சேர்ந்து இந்த கோஷ்டியில இருந்துட்டு அவனை எழுப்பலாம்னு வந்தேன். ஆஹா, பாரு கோபாலசுந்தரி, ஸ்வயம் நப்பின்னை எவளுடைய திருமார்பில கண்ணன் படுத்துக்கிறானோ அவள் இத்தனை தூரம் சாதாரணமா வந்து இங்க கலந்து பழகிறான். புரியுறதா? ஓ, புரியுறது. எனக்கு பாக்கியம், நப்பின்னை பிராட்டியும் பார்க்கிற தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சுடுத்தேன். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப் படைத்தான். நந்தகோபர் எப்பேற்பட்ட தபஸ்வி, என்ன ஒரு வினயம். கிருஷ்ணனுடைய அப்பா, கிருஷ்ணனோ ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணன், லோகத்தையே ரட்சிக்கக்கூடிய ரக்ஷகன், ஜெகநாதன், ஜெகத் ரக்ஷகன். ஆனாலும் நந்தகோபருக்கு ஒரு இடத்துல கூட ஒரு துளி அகம்பாவமும் அடுத்தவர்களை துச்சமா பேசினார் அப்படின்றதோ கிடையாது. அந்த நந்தகோபர் போல ஒரு மனசு வரணும், இந்த வினயம். அதனாலே அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகள்லாம் கூட அப்படி எப்படி அவர் மனுஷால் இடத்துல அப்படி பொங்கி பொங்கி வழிய வழிய அன்பு காட்டுறாரோ, ஒரு நாள் கூட நந்தகோபர் இடத்துல இருந்து அன்புக்கு குறைவுன்னு யாரும் திரும்பினதில்லை. நந்தகோபர் வீட்டுக்கு போயாச்சுன்னா ராட்சசாலு கூட அன்பு கிடைச்சிடுமே. பூதனா, தனா, வர்தன் எல்லாருக்குமே அவ்வளவு அழகா அந்த அனுபவம் கிடைச்சுடுத்தா இல்லையா? அதனால நந்தகோபருடைய ஹிருதயம் போல அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கெல்லாம் கூட அன்பு மாதிரி பால் பொங்கி பொங்கி வர்றது. அதனாலதான் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப் படைத்தான். ஒருத்தர் வீட்டுல நல்ல அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு, உண்மையா எல்லா இடத்துலயும் உரிமையோட இருக்கார் அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் கூட நிறைய பூக்கும், நிறைய காய்கள் காய்க்கும், நிறைய பழங்கள் பழுக்கும். பலவிதமான உயிரினங்களும் அந்த இடத்துல போய் சகலவிதமான ஆனந்தத்தையும் அனுபவிக்கும். அதனாலதானே கண்ணனே ராத்திரியில நந்தகோபர் வீட்டை தேடின்னு வந்துட்டான். கிருஷ்ணனுடைய அண்ணாவான பலராமரும் நந்தகோபர் வீட்டுல தானே வந்து அவதரிக்கிறார். கிருஷ்ண அவதாரம் மதுராவுக்குன்னா பலராம அவதாரம் கோகுலத்துக்கு. திருமங்கை இத்தனை நாள் இப்படி யோசிக்கவே இல்லை பாத்தியா? பலராம அவதாரம் நந்த கோகுலத்துல, கிருஷ்ணவதாரம் மட்டும்தான் மதுரா. இது ஜோர். இதுக்கு கிள்றாய் ஏண்டி? நீதான் அவ்வளவு அழகா ஜோரா பலராமர் அவதாரம் பண்ண தாவூஜி இடத்தெல்லாம் பார்த்திருக்கியே, அப்ப கூட உனக்கு தோணலையா? தோணலடி, நம்ம வேதவியாசர் சொன்னோன்னு தோணுறது. பாத்தியா? எத்தனையோ விஷயங்கள் படிச்சாலும் பல தடவை சொன்னாலும் பேசினாலும் கேட்டாலும் கூட யாரோ ஒருத்தர் சொல்லும் பொழுதானே உள்ளார்ந்த ரகசியமோ நாம கவனிக்காததும் புரியறது. அதனால யாரையும் துச்சமாக நினைத்தல் கூடாது. நிச்சயமா திருமங்கை, அது நன்னா புரியறது. இந்த நந்தகோபர் அதனாலதான் கண்ணன் அவதாரம் பண்ணவனே தேடிண்டு வந்துட்டான். அதனாலதானே 30 கோடி தேவர்களும் நந்தகோபர் வீட்டுல படியா கிடக்கிறா. அதனாலதானே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே நந்தலாலா அப்படின்னு கண்ணனை சொல்லும் பொழுது கண்ணனுக்கு எவ்வளவு ஆனந்தம்.
நந்தலாலா நந்தலாலா நந்தலாலா. என்ன பார்க்கிறேன்? உனக்கு எப்பயும் பிடிக்கும் அதை சொல்லு. அதுவா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒளிகள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. நந்தலாலா நந்தலாலா நந்தலாலா. நந்தலாலா அப்படின்ற பெயருக்கான வியாக்கியானம் தான் இவ்வளவு அழகா ஆண்டாள் சொல்றா. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நீரழிப்ப மாற்றாதே பால் செறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். நந்தலாலா, தெரிய வேண்டாமா உனக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம்னு? ஏன்னா இவன் வேணுண்டவே கண்ண மூடிட்டு படுத்துட்டு இருப்பான். அதனால ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். பூத்தனா வரும் பொழுது கூட அப்படி கண்ண மூடின்னு தூங்குறா போல பாவிச்சிருந்தான். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிராய். ரொம்ப ஊற்றம் உண்டு அவனுக்கு, அன்பு ஊற்று. அதனாலதானே இன்னைக்கும் பத்ரி நாராயணனாக பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்றான். அவனுக்காகவா தபஸ்? நாராயணனுடைய தவம் எல்லாம் உலகத்து ஜனங்கள் சுகப்படுவதற்காகத்தானே. எத்தனை எத்தனை அவதாரங்கள் அவன் எடுக்கிறான். அவனுடைய அவதாரங்களை பேசினாதானே சமாதானம். இதைத்தானே எனக்கு குரு நாரத மகரிஷி சொல்லி கொடுத்தார். அதுதானே ஸ்ரீமத் பாகவதம். எத்தனை எத்தனை அவதாரங்கள், எவ்வளவு ஊற்றம் அவனுக்கு. ஒவ்வொரு ஜீவனையும் காப்பாற்றுறதுக்கு பிரஹ்லாதனுக்காகவும் இரண்யகசிபுவுக்காகவும் நரசிம்ம அவதாரம், மகாபலி சக்கரவர்த்திக்கும் இந்திரனுக்குமாக வாமன அவதாரம். அதுதான் ஒரே சமயத்துல அசுராளுக்கும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பக்தர்களுக்கும் சகலருக்கும் நன்மை செய்யும்படியான அவதாரம். அடாடா, அதான் ஊற்றம் அவனுக்கு. அதனாலதானே மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ணா அப்படின்னு இவ்வளவு அவதாரங்கள். ஒரு துருவனுக்காக ஸ்ரீஹரி அவதாரம். லோகத்துல அவ்வளவு அழகா அந்த பற்றற்ற நிலைமையை காட்டுறதுக்கான ரிஷப அவதாரம். குடும்ப வாழ்க்கையே கதின்னு கடந்த தேவஹூதிக்கு ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக கபிலாச்சாரிய அவதாரம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே குழந்தைகள் போல இருக்கணும்னு காட்டுறதுக்காகவே சனகாதி முனிவர்களுடைய அவதாரம். அசுரப்பயல் பிரகலாதனா இருந்தாலும் சரி, ராஜா விட்ட பிள்ளை துருவனா இருந்தாலும் சரி, காட்டுல வசிக்கக்கூடிய கொள்ளக்காரனா இருக்கக்கூடிய வால்மீகியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நாரத அவதாரம் பகவான் தானே. இல்லாட்டி பத்ரிகாசிரமத்துல உட்கார்ந்து எனக்கு பாகவதம் எழுதணுன்ற புத்தி எங்கிருந்து வரும்? நான் தான் வேதத்தை பிரிச்சாச்சே, நான் தான் மகாபாரதம் எழுதிச்சேனேன்னு நினைச்சிருந்து கடந்த எனக்கு, இல்லடாப்பா இன்னும் நீ பகவத் விஷயத்தை முழுசா உணரல, அனுபவிக்கல, சொல்லல, ஜனங்களுக்கு அதுதான் தேவைன்னு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு நாரத மகரிஷி. அது அவரும் பகவத் அவதாரம் தானே. அதனால யார் யாருக்கு அனுகிரகம் பண்ணமோ அதற்கேற்ற மாதிரி அவதாரம் எடுக்கக்கூடிய ஊற்றமுடையவன். ஊற்றமுடையாய் பெரியாய். எவ்வளோ பெரியவன் அப்படின்னா அர்ஜுனனுக்கு அத்தனை அழகா ஜோரா விஸ்வரூப தரிசனம் காட்டி கொடுத்துட்டானே. யசோதா மாதாவுக்கு வாயில மண்ணை தின்னுட்டு பிரம்மாண்ட காட் படித்துறையில எவ்வளவு அழகான ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காட்டுற. விஸ்வமே என் வாய்க்குள் அடக்கம்னு காட்டி கொடுத்துட்டானே. பெரியவன், ரொம்ப பெரியவன். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. உலகத்துக்கு ஆதி அந்தமான ஒரு சுடர், ஒரு ஜோதி ஸ்வரூபன் அல்லவா.
நீலதோயத மத்தியஸ்தா வித்வல்லேகேவ பாஸ்வரா அப்படின்னு வேதம் சொல்லும்படியான நீல நிற கண்ணன் அவன்தானே. உள்ளும் புறமும் எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதः அப்படின்னும்படியானவன் வந்தானே. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்தாத்தேஷு அவிக்ஞः ஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ. என்ன கோபாலசுந்தரி? யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகம் சத்தியம் பரம் தீமகி. அப்படி எல்லா இடத்துலையும் ஆதி அந்தமாக நிறைஞ்சு நடக்கக்கூடிய ஆதி அந்தமில்லாத ஜோதி ஸ்வரூபன், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலகாய். பாகவதத்துல பரிஷத்துக்கு சுகபிரம்மம் சொல்லுவாங்க இல்லையா? ஏன் சொல்லுவார்னு நான் சொல்லணுமா கோபால சுந்தரி? இல்ல இல்ல, நான் அதிசயமா பாக்குறேன். சொல்லுவார்னு சொன்னா நியாயம். ஏன்னு கேட்டா பெரியவர் எத்தனை அழகா பாகவதம் சொல்லியிருக்கார். அவர் சொல்லணும்னா உலகத்துக்கு யாருக்கு தெரிய போறது பாகவதம்ன்ற ஒரு விஷயம். அதுல அந்தர்யாமி தியானம், விஸ்வரூப தியானம், இது ரெண்டுத்தையும் வர்ணிக்கிறாரே. விராட் புருஷ ஸ்வரூபம், அதெல்லாம் சேர்த்து இங்க ஆண்டாள் சொல்ற அவ்வளவு பெரியவன் நந்ததாவா. அவனே உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கான். அவனே லோகத்துல எங்கும் நிறை பரபிரம்மம். அதனால என்ன சொல்லு கோபால சுந்தரி? ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலகாய். அப்புறம் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே. அவனை வேண்டாம் வேண்டான்னு சொல்ற துரியோதனனா இருக்கட்டும், ராவணனா இருக்கட்டும், எல்லாரும் அவன் திருவடிகள்ல வந்து விழுந்துத்தான் ஆகணும். வாலியா இருக்கட்டும், கும்பகர்ணனா இருக்கட்டும், சிசுபாலனா இருக்கட்டும், எல்லாரும் அவன் காலில் தானே வந்து விழணும். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து, தான் தான் பெரியவன் அப்படின்னு நினைச்சுட்டான்னா நீ பெரியவன் இல்லைன்னு புரிய வச்சுட்டான். எனக்கு அப்படிதானே புரிய வச்சான் நரநாராயண். வேதத்தை பிரிச்சாச்சு, மகாபாரதம் எழுதியாச்சு, இன்னும் ஏன் ஹிருதயத்துல அதிருப்தி? நாரதர் மூலமா சொல்லி கொடுத்துட்டானே பகவத் விஷயத்தை சொல்லு அப்படின்னு. உடனே போய் நாராயண் காலில் விழுந்து அதன் பிறகுதான் சரஸ்வதி நதி தீரத்துல உட்கார்ந்து அவனை தியானம் பண்ணி அதன் பிறகுதானே பாகவதம் எழுதினேன். அதனால உன் வாசற்கண்ணாற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே. எவ்வளவு பெரிய அவசரத்துக்கு போனாலும், எத்தனையோ விஷயங்களை கத்துண்டாலும், அனுபவிச்சாலும், உலகத்துக்கு புரிய வச்சாலும் கூட உள்ளுக்குள்ளே இருந்து பலவித விஷயங்களை அவன் சொல்லி கொடுப்பான். கேட்டுட்டே இருக்கணும். ஏதான ஒரு சின்ன விஷயத்துல ஒரு அதிருப்தின்ற ஒன்றை கொடுத்துருவான். தானாக போய் அவன் காலில் விழுந்துடும். ஏதோ ஒன்றத்துல ஒரு மனக்கலக்கம், ஒரு மனக்குழப்பம், இதெல்லாம் வரும். ஆனா இதெல்லாம் ஒரு அனுகிரகம் தான் அவன் காலில் போய் விழறதுக்கு. பரீட்சத்து எல்லாத்தையும் விட்டுட்டு பாகவதம் கேட்டான் அப்படின்னா கேட்கும்படியான சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை உண்டாக்கினவன் அவன். அவன் ஊற்றமுடையவன், பெரியவன். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே. போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேரோர் எம்பாவார். உன் நாமத்தை ஜபிச்சென்று சொல்லிண்டு வந்திருக்கோம்பா பிரபோ, அனுகிரகம் பண்ணுன்ற. அவன் பெரியவன்னு தெரியணும், அவன் நம்மிடத்துல ஊற்றமுடையவன்னு தெரியணும், நம்மளை எல்லாம் காப்பாற்றக்கூடியவன்னு புரியணும். நாம் அவனிடத்துல சரணாகதி பண்ணணும். அதுதான் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து. யாராக இருந்தாலும் அவனிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா பகவான் கொண்டாடுறான், அனுகிரகம் பண்றான். அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நீரளிப்ப மாற்றாவே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்
ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவாய். பாகவதம் அப்படிதானே எழுதினேன். அவனிடத்துல சரணாகதி பண்ணதுனாலே தானே பாகவதம் எழுதுற பாக்கியமே கிடைச்சது. ஆண்டாள் பொண்ணே நிறைய சொல்லலாண்டி இதுக்கு. இருக்கிற நேரத்துல சொன்னேன். ரொம்ப ஆசையா இருந்தது. கண்ணன் கிட்ட கேட்டேன், வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அதனால வந்துட்டேன். எல்லாரும் வாங்கோ, நம்ம பத்ரிகாசிரமம் வாங்கோ. அழகா நீ வரணும்டி ஆண்டாள் பொண்ணே. அங்க உட்காந்துட்டு இந்த கிருஷ்ணலீலாலாம் நீ அனுபவிக்கணும். உன் திருப்பாவையெல்லாம் அங்க கேட்கணும் ஆசையா இருக்கு. ராமானுஜரே உமக்கு தான் தெரியுமே, ஐஷண்டு வாரும். ஆஹா, எங்களுக்கு பாக்யம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு உங்களை தரிசிக்கிற பாக்யம் ஆண்டாள் அருளாலே கிடைச்சதோ. அட்டபத்திர சாய் சேவிங்கோ. பா என்னமா இருக்காரு பெருமாள், நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கீர். பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அதே பத்ரிநாதன் எப்பொழுதுமே தபஸ்ல உட்காந்தே பார்த்து பழகிட்டேன்னா இப்படி ஒய்யாரமா விஸ்ராந்தியா சுவாமி படுத்துட்டு இருப்பாங்க. அப்பாடான் இருக்கு. எப்பொழுதும் இப்படி தபஸே பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்பாடான்னு விஸ்ராந்தியா இருக்கப்படாதான்னு நினைச்சுப்பேன். இங்க வட்டபத்திர சாயியை பார்த்தோம், நம்ம விஸ்ராந்தியா படுத்துட்டு இருக்கா. சந்தோஷம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம். பகவான் இஷ்டப்படி இருங்கோ. பகவானுடைய திருவடிகளை இறுக்கி பிடிச்சுக்கோங்கோ. சௌக்கியமா இருங்கோ. எப்பொழுதும் விஷ்ணு சகசநாமம் பகவத்கீதை இதெல்லாம் ஜபிச்சுருங்கோ. பகவன் நாமத்தை ஜபிச்சுருங்கோ. அவன் திருவடியை கதியில பிடிச்சுருங்கோ. எல்லாரும் ஒரு தடவை பத்ரிகாசிரமம் வாங்கோ. நல்லா பத்ரிகாசிரமத்தை சேவிக்கணும். பத்ரிநாதனை அனுபவிக்கணும். சரியா? ஆண்டாளுடைய திருப்பாவை கங்கா பிரவாகம் போல எல்லாருடைய பாவத்தையும் பவித்திரமாக்கின்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கோபாலசுந்தரி வந்துடுங்க. கட்டாயம் வந்துடுறேன். திருமங்கை பாப்பா திரும்பி வா. பத்ரிநாதனை பார்க்கணும் இல்லையா? நீங்கெல்லாம் வர வரதான் பத்ரிநாதனுக்கு இன்னும் ஆனந்தம் குதூகலம். கட்டாயம் வாங்க எல்லாரும். சரியா? நிச்சயமா வரும். பெரிய பாக்கியம். எனக்கு உங்களோட பேசுறேன். வா வா பத்ரிகாசம் வந்து பேசலாம். கோபாலசுந்தரி நான் கிளம்புறேன். சரியா? அரியன் தாசன் தாசன் தாசன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.